வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு முடிவுகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுருக்கிறீங்க. சமீபத்தில் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆன அந்த டிஆர்பியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் டெபியூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எஜுகேஷன், அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், வைல்ட் லைஃப் பயாலஜி அண்ட் மெரைன் பயாலஜின்னு சொல்லக்கூடிய 5 பாடங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிட்டு அரசாணை மூலமாகவே வெளியிடப்பட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கன்சர்ன் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணி நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே சின்ன சப்ஜெக்டாக போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பண்ணாங்க. ஸோ ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டெபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக கீ வேரியேஷன்ஸ் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி தேர்வு முடிவுகள் வெளியிடுறதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் எல்லா துறைகளுமே அசம்பந்தமாக தான் இருக்கும். அதாவது முக்கியமாக நிர்வாக முடிவுகள் எடுக்க வேண்டியவங்க தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்துவாங்க. ஸோ அந்த பணிகள் இருக்கும்போது உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் யாருமே மேலே இருக்காதனால ஸ்லோவாக தான் இருக்கும் ப்ராசஸ். அதனால் தேர்வு முடிவுகளை பொறுத்தளவுக்கு எப்படியும் மே மாதம் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ஆட்சி மாற்றங்கள் இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு தேர்வாயிரத்தை பொறுத்தளவுக்கு தேர்தல் முடிவுகள் எந்த வித தலையீடும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட இருந்தாலும் அது ஒரு இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய பணிகளை இன்டைரக்டாக பாதிக்கும். ஏதோ ஒரு கையில் மென்டலாகவோ அல்லது நேரடியாகவோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுணக்கம் ஏற்படுது, இயல்பு தான். அதனால் இந்த தேர்வு முடிவுகளை பொறுத்தளவுக்கு முன்னேறிந்த வேகம் இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது. அதாவது முன்னேறிந்த வேகம்னா உடனே ரிசல்ட் பொண்ணுமே ப்ரெஷர் கொடுக்குறாங்களேன்னு எடுத்த வேகம் இப்போ இல்லை. அது டெஃபினட்டாக. அதே மாதிரி டிஆர்பி பொறுத்தளவு என்ன கேட்குறாங்கன்னா, சார் இனிமேல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் கேன்சல் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணி ஆர்டரே போட்டு கையில் ஆணையை கொடுத்துட்டாங்க இல்லையா, ஆர்டரை கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப இந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் மிக 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 குறைவு. அதே நேரத்தில் கோர்ட் கேஸும் பெருசாக இதை எதிர்த்து பண்ணுவாங்க அப்படிங்கலாம் அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி தான். அதனால் தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் வரதான் போகுது. என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தேர்வு வாரியத்துக்கு தான் தெரியும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா மார்ச் 12ஆம் தேதிக்கு வெளியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ரிசல்ட்டை ஒரு கடைசி அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம மே மாதம் ஏதோ ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். பட் டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும்.